தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி கெஞ்சுகின்றார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி கெஞ்சுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ அரசியல் களத்தில் பயங்கர கிராக்கி. போகிறவங்க வரவங்க பூரா பார்வை பூராமே இப்போ அரசியல் கழகத்தில் தான். எந்த கட்சியில் போய் சேரலாம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேரு, நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கும், ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு பிடுங்குச்சு, ஒரே பிடுங்கு. கடந்த சட்டசபை தேர்தலில் ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு குழந்தைகளை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்ச கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்த கட்சியில் இப்போ பழைய செல்லா காசுகள் முதற்கொண்டு அரசியலில் செல்லா காசானவங்க, செல்வாக்கு இழந்தவங்களாம் ஒரு போய் சேர்ற ஒரு புகலிடமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை சேர்த்துக்கொள்ளும்படி திமுகவை சார்ந்த ஒரு முன்னாள் எம்பி கெஞ்சிராப்பில். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இவர் திமுகவில் இருக்காப்புல. அவருடைய பையன் ஓபி ரவீந்திரநாத், தேனி தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். இவர் ஏற்கனவே கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்திடம் இணைய பேச்சுவார்த்தை நடத்தியவர். அவங்க அப்பா திமுகவில் போய் சேர்ந்தனால இவர் வேறு வழி இல்லாமல் திமுகவில் போய் சேர்ந்தாப்புல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு தீர்வு ஏற்படவில்லை. இப்போ என்ன கெஞ்சிராப்புலன்னு கேட்டிங்கன்னா, என்னை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துட்டா போதும், எனக்கு மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிட எம்பி சீட்டு வேண்டாம், எம்எல்ஏ சீட்டு வேண்டாம், எனக்கு எம்பி சீட்டு வேண்டாம், எம்எல்ஏ சீட்டு வேண்டாம், எதுவும் வேண்டாம், என்னை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு ரவீந்திரநாத் கெஞ்சிராப்பில். தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கன் பார்வை ரவீந்திரநாத் மேலே படுதா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.